Question கவனிங்க. A and B can complete a job together 12.5 days. B and C can complete the same job 18.75 days. C and A can complete same job together 15 days. In how many days will A, B, C together able to complete the same job alongside D, who is only 40% efficient as C? என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏயும் பியும் ஒரு ஒர்க்கை 12.5 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. அப்போ ஒரு ஒர்க் வந்து 100% எடுத்துட்டோம்னா அதை 12.5 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஒன் டேக்கு 8% ஒர்க் பண்ணுவாங்க. 100 12.5 டிவைட் பண்ணோம்னா. அதே மாதிரி பியும் சியும் 8.75 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஒன் டேக்கு அவங்களோட எஃபிஷியன்சி வந்து 1/3% இருக்கும். ஓகேங்களா? அடுத்து சியும் ஏயும் 15 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ 15 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணா ஒன் டேக்கு 2/3%. இப்போ ஏபிசி 3 சேர்ந்து இங்க பாருங்க, இதுல 2A 2B 2C இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த 3 கூட்டினீங்கன்னா 8 + 6 14, 14 + 5 19, 2/3 + ஒரு 1/3 என்ன ஆகும்? 1 ஆகும். டோட்டல் 20% வரும் எஃபிஷியன்சி 2A 2B 2C. ஓகேங்களா? இதுல இருந்து இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? 10% ஏபிசி 3 பேரோட எஃபிஷியன்சி. இப்போ நமக்கு சியோட எஃபிஷியன்சி தெரியணும். அப்போ ஏபிசில இருந்து ஏபியை நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ ஏபிசி வந்து 10%, அதுல ஏபி வந்து 8% மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 2% சியோட எஃபிஷியன்சி. அடுத்து டியோட எஃபிஷியன்சி 40% ஆஃப் சி. அப்போ இந்த 2ல 40% எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2 × 40% நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இது வந்து 4/5% வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டல் ஏபிசிடி எல்லாரோட பெர்சன்டேஜ் எவ்வளோன்னா ஏபிசி ஒரு 10, இது ஒரு 4/5. ஸோ 10 4/5%. இது நம்ம மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் சாதா ஃபிராக்ஷன் மாத்திரம்னா 50 + 4 54/5% எல்லாத்தோட எஃபிஷியன்சி. ஓகேங்களா? ஸோ அப்போ எத்தனை நாள்ல முடியும்னா 100 இதால டிவைட் பண்ணிடுவோம். 100/54/5 போடும்போது அந்த 5 மேலே போயிடும். இதை ஷார்ட் பண்ணீங்கன்னா இது 27 2 சார், இது 52 சார். ஸோ என்ன ஆகும்? 250/27 ஷார்ட் பண்ணீங்கன்னா 927 சார் 243 வரும். பேலன்ஸ் 7 இருக்கும் பை 27 டேஸ்ல கம்ப்ளீட் ஆகும். ஸோ 9 7 27 டேஸ்ல கம்ப்ளீட் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.